தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 104வது சங்கீதம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். ஆம் தெய்வ பிள்ளையே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீர் உம்முடைய முகத்தை மறைக்க, நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். எவைகள் திகைக்கிறது? திமிங்கலங்கள், பூமியில் உள்ளவைகள், மச்சங்கள். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே திகைத்து அது காணப்படுகிறது என்றால், நீங்களும் நானும் எம்மாத்திரங்க, எம்மாத்திரம். அப்போ கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுமானால் அங்கே ஆண்டவராகிய இயேசு அவர் பிதாவை நோக்கி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு நிமிடம், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைகளில் முகம் மறைக்கப்படுமானால் கைவிடப்பட்டதை போல நம்ம உணர்கிறோம், கைவிடப்பட்டதை போல உணர்கிறோம். அப்போதான் நம்ம சொல்ற வார்த்தை, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் தனித்து ஓடுறேன், தனித்து என் பிரயாணத்தை செய்கிறேன், தனிச்சு என் வாழ்க்கையில் நான் நிற்கிறேன், நான் ஒருவனாயிருந்து ஆலையை மிதித்து கொண்டிருக்கிறேனே. தேவ பிள்ளையே, நீங்கள் எங்கெல்லாம் தனித்து 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 ஒருவனாய் என்று சொல்லுகிறீர்களோ, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை மறைப்பதில்லை, மாறாக தம்முடைய முகத்தை தம்முடைய தாசர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவர். அவர் மறைப்பதில்லைங்க. அவர் மறைச்சிட்டாருன்னா திகச்சிருவோம், நம்மளால வாழ முடியாது. ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. இந்த நாளில் தானே சொல்றீங்களே, நான் கைவிடப்பட்டவனாய் திகைத்து போய் நின்று கொண்டு இருக்கிறேன், தனித்தவனாய் நிற்கிறேன், யாரும் எனக்கு துணை இல்லை, யாரும் எனக்கு கூட இல்லை. அந்த இடத்துல இப்போ சொல்லுகிற தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். அவர் மறைச்சிட்டார்னா அவ்வளவுதான், மண்ணோட மண்ணா போயிட வேண்டியதுதான். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்முடைய வாழ்க்கையில மறைச்சிருவாருன்னா நம்ம புழுதிக்கு ஒப்பாய் நாம் மாறிவிடும், புஷ்பத்தை போல வாடி போய் விடுவோம், புல்லை போல உலர்ந்து போய் விடுவோம். மாறாய் அவர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் அவர் பிரகாசிப்பிக்க செய்வாராக. இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்க வாழ்க்கையில அவர் உங்களை கைவிடுவதில்லை. தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஐயோ நான் தனித்து இருக்கிறேன், கைவிடப்பட்டு இருக்கிறேன், யாரும் எனக்கு துணை இல்லை என்று யோசிக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து, தேவனாகிய கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆதாரமாயிருந்து ஆண்டவர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரகாசிப்பிக்க பண்ணி நடத்துவீராக. மண்ணுக்கு போகிற அனுபவங்கள் அல்ல, உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தை தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்து அல்ல, முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அவர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பாராக. அவர் காண்கிற தேவனாயிருந்து உங்களை தூக்கி நிறுத்துவாராக. நீ தனித்தவள் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். கர்த்தர் உன்னோடு இருப்பார். God bless you. God bless you. God bless you.